வணக்கம் மைவித்திரி உறுப்பினர் நண்பர்களே. இப்பொழுது புதிதாக இணைந்த நீங்கள் எவ்வாறு வீடியோவை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு டெமோ வீடியோ தான் இது. இவற்றில் இந்த போல் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டவுடன் இந்த போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதற்கு பிறகு இந்த கார்னரில் 4 டாட் கோடு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல டச் பண்ணவுடன் இவ்வாறு ஒரு பேஜ் உருவாகும். இந்த பேஜில் உருவாகும் போது முதலில் நீங்கள் உறுப்பினராக இணைந்ததற்காக பிறகு மை ப்ரொஃபைலை ஒரு முறை பெயர், இன்ஷியல், உங்களுடைய மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக உள்ளதா என்பதை கவனித்து கொள்ளவும். பிறகு அதை சரியாக இருந்துவிட்டால் உடனுக்குடன் நீங்கள் வீடியோ பார்க்க சென்று விடலாம். அப்படி இல்லை என்றால் உடனுக்குடன் உங்களை யார் அப்ளைன்ஸ் பண்ணியிருக்காரோ அவருக்கு இந்த தகவலில் இந்த இடத்தில் தவறு நடந்துள்ளது என்பதை உடனே சுட்டிக்காட்டி தெரிவித்தால் அவற்றை 3 தினங்களுக்குள் திருத்திக் கொள்ளலாம். ஓகே, நம்ம இப்போ எப்படி வீடியோ பார்ப்பது என்பதை பார்ப்போம். இப்போது மறுபடியும் மீண்டும் 3 டாட்டை எடுத்த உடனுடன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கும்பொழுது நமது ஆப்பில் வெல்கம் வீடியோ வரும். அந்த வெல்கம் வீடியோ வரும்போது அவற்றில் நமது எம்டி சார் அவர்கள் ஒரு 2-3 நிமிடம் பேசுவார். அதற்கு பிறகு கடைசியாக முழுமையாக பார்த்து விட்டீர்களா, எஸ் என கொடுக்க வேண்டும். அதற்கப்புறம் மீண்டும் 3 டாட்டை அழுத்தி மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது வீடியோன்னு இருக்க இடத்துல இருக்கும், அந்த வீடியோவை கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஒரு 4-5 நிமிடம் எம்டி சார் டெய்லி பேசுகிற ஒரு வீடியோ ஒளிபரப்பாகும். அப்பொழுது ஒரு 10-12 முறை பார்த்து கொண்டிருக்கலான்னு இடையில் பாப்பப் ஒன்று தோன்றும். அது எஸ் என டச் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு டச் செய்து முடித்த பிறகு முழுமையாக பார்த்து விட்டீர்களா என கேட்கும். அவ்வாறு நீங்கள் பார்க்கும்போது எஸ் கொடுக்க மறந்துவிட்டால் மீண்டும் ரீப்ளேயாக ஆரம்பத்திலிருந்து ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் சவுண்டு வைத்து கேட்க வேண்டும், இதுதான் முக்கியம். டெய்லி அந்த 5 மினிட்ஸ் எம்டி சார் பேசுகிறத முதலில் நீங்கள் சவுண்டு வைத்து கவனமாக கேட்டீர்கள் என்றால் நிறுவனத்தை பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். அவ்வாறு முடிந்தவுடன் மீண்டும் பார்த்து விட்டீர்கள் முடிந்தவுடன் மீண்டும் அந்த 3 டாட்டை அழுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே நமது ஆப்பில் இந்த போல் ஒரு விளம்பரம் தோன்றும். அப்பொழுது மேலே டோட்டல் ஏர்னிங்ஸில் 0 என காட்டும். இப்பொழுது நான் பார்த்து விட்டேன் 1800 ரூபா இன்றைக்கி தேதியில். பட் உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங்ஸில் 0 என மேலே காட்டும். அதுக்கப்புறம் இந்த போல் ஒரு வீடியோ ஓடும். இந்த வீடியோ ஓடும்போது ஒரு 1 மினிட்லேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளே இப்படியே வெயிட் பண்ணி கேட்டுக்கினே இருக்கணும். கேட்டுனே இருக்கும் பொழுது இடையில் இப்போ ஒரு கேப்சா தோன்றும். அந்த கேப்சாவை கரெக்டாக தவறில்லாமல் சப்மிட் செய்துவிட்டால் உங்களுக்கு மேலே 5 ரூபாய் வரும் வரை நீங்கள் பார்க்க வேண்டும். 1 ரூபாய் இல்லை 2 ரூபாய் அப்படியான வந்தாலும் மீதி 3 ரூபாய்க்காக மீண்டும் ஒரு வீடியோவை பார்க்க வேண்டும். 5 ரூபாய் ஆனவுடன் நீங்கள் வெளியே வந்து விடலாம். இது ஒரு 5 மினிட்ஸில் இந்த ப்ராசஸ் நடக்கும். மேற்கொண்டு தாங்கள் வெளியே வந்த பிறகு இந்த டுடே ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 450, இந்த பக்கம் 50. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்ப வேண்டும். ஓகே, நன்றி.